அரசு எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி கோவில் நகையை அடிச்சிருக்கால. இன்னைக்கு அம்மன் நகையை ஆட்டைய போட்டவ நாளைக்கு அம்மன் சிலையவே ஆட்டைய போட மாட்டான்னு என்னையா நிச்சயம்? டவுட்டே வேணாம் சார், இவ கண்டிப்பா சிலையை ஆட்டைய போடுவா. நான் என்னமோ இவ்வளவு அந்த குள்ள கத்திரிக்காவும் சேர்ந்து நம்மளையே மிரட்டவும் ரொம்ப நல்லவளுங்க நம்பிட்டையா சார். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்க்க அப்பாவி மாதிரி இருப்பாளுங்க, ஆனா பண்றதெல்லாம் கிரிமினல் வேலை. எத்தனை பொம்பளைங்க துணி கடையிலையும் நகை கடையிலையும் ஆட்டை போறதை நம்ம பார்த்துருப்போம். மற்றவங்க கடைக்குள்ள போனா இவ கோயிலுக்குள்ள போயிருக்கா, அவ்வளவுதான் சார் வித்தியாசம். ஏய் உக்காரு உக்காரு உக்காருன்றா. இந்நேரம் உன் கூட இருக்கும்ல அந்த குட்டி பிசாசுக்கு நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. ஊர்க்காரங்கெல்லாம் இந்நேரம் சுட சுட உன்னை பத்தின நியூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஒன்னு பண்ணு, நீயே உன் வாயால ஃபோன் பண்ணி சொல்றியா? பாவம், நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன்னால பேசக்கூட முடியாது. வேணும்னா உனக்கு பதிலா நான் ஃபோன் போட்டு சொல்லட்டுமா? அவ சின்ன பொண்ணு சார், அவளை எதுக்கு சார் இதுல இழுக்கிறீங்க? அந்த குள்ள வாத்து என்ன சொல்லுச்சு? உனக்காக ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு தென்னாவட்டா சொல்லுச்சுல. அதுக்காகவாது வர வைக்க வேண்டாமா? சார், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ முன்னாடி ஒரு தப்பு நடந்தா அவ வேற மாதிரி ஆயிடுவா. இப்ப கூட தப்பே செய்யாத என்ன கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிக்க தான் போறீங்க. நீங்க சொல்லவே தேவையில்ல, எனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா வருவா. இதுதான் எனக்கு வேணும். உனக்காக தான் அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தினா. அந்த குள்ள வாத்து வரட்டும், அவ கண்ணு முன்னாடியே உன்னை கதற விடணும். அதை பார்த்து அவளும் கதறணும்.